அனைவருக்கும் வணக்கம். எதிலும் நேர்மையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் இவங்களுக்கு எல்லா நலமும் வளமும் பெற்று நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறுமா, அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, தொழில் வியாபார ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு, குடும்பம் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான், அது ஒன்றே போதுமே உங்களை வாழ்விக்க. நல்ல கல்வி, செல்வம், புண்ணிய சிந்தனை, கருணை, சுப நிகழ்வுகள் என்ற பல கொடுப்பனைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் ராசிநாதன் குரு உச்சம் பெற்று உங்களை மிக உயர்த்த போகிறாரு. சூப்பருங்க. பல மாதங்களுக்கு பிறகு இந்த வருஷத்தோட துவக்கத்திலிருந்தே கணவன் மனைவிக்கிடையே நல்ல உறவு இருக்குங்க. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல இடம் அமைந்து திருமணம் கைகூட போகுது. தந்தையின் உடல் நலனில் கவனமாக இருங்க. அதுக்காக நீங்கள் பெருசாக கவலைப்பட எதுவும் இல்லை. வந்த வேகத்திலேயே பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரவும் செய்யுங்க. கவலையை தூக்கி மேஜைக்கு கீழே உள்ள அந்த குப்பை குடையில் போட்டுருங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போதைக்கு லோன் எதுவும் வாங்க வேண்டாங்க, கொடுக்கவும் வேண்டவே வேண்டாம். மனசு சந்தோஷப்படும்படியான சம்பவங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்க போகுதுங்க. சொத்து பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போகுது. அடகு நகையெல்லாம் மீட்க போகிறீங்க பாருங்களேன். சுபமான விஷயங்களுக்காக செலவுகள்லாம் அதிகரிக்குங்க. சிறு சிறு தாமதங்களை தவிர்க்க முடியவே முடியாது. ஆனால் விஷயம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு மகிழ்ச்சி கொடுக்கும்போது அந்த தாமதமெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு ஆயிரும். காதலில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் மற்றும் பயங்கள்லாம் நீங்கள் போகுதுங்க. கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது. சம்பளம் கூடுதலாகும். சரி, பெருமையான பொறுப்பும் தருவாங்க. ஆமாம், இயல்பு தானங்க. உன்னை போல் உண்டான்னு அலுவலகத்தில் ஆரத்தி எடுப்பாங்க. உடனேயே சம்பள உயர்வையும் எதிர்பார்க்காதீங்க. ஆடி மாதத்துக்கு பிறகு நீங்கள் கேட்கவே இல்லைன்னு இருந்தாலும் கூட சம்பளம் உயர்ந்து நிதி நிலைமையை அருமையாக உயர்த்த போகுது. பெண்களுக்கு பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி செயல்பாடுகள் அட என்று வியக்க வைத்து பாராட்டுகளை அள்ளி கொடுக்க போகுது. பிள்ளைகளால் செலவுகள்லாம் ஏற்படும். ஆவணி மாதத்தின் போது ஃபோன் மூலமாக சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சிரமம் அறிந்து உங்களின் அலுவலகம் மற்றும் பர்சனல் பொறுப்புகளை உங்களுக்கு வேண்டியவங்க பகிர்ந்துக்குவாங்க. வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை நீங்கள் புகுத்துவீங்க. மனசில் அடிக்கடி குழப்பம் ஏற்படுங்க. அதெல்லாம் தேவையில்லாத வீடு மாற்றம், இடமாற்றம் அமையலாம். அது நீங்கள் ஆசைப்பட்டபடியே அமையும். இந்த வருஷம் வழக்கத்தை விடவும் அதிகமாக உங்களால் நிறைய உழைக்க முடியும் தெரியும். ஆனால் கொஞ்சம் உங்கள் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்கப்பா. அதுலேயும் மற்றவங்களுக்காக உழைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓடி போய் முதலாளாக நிற்பீங்க. ஏற்கனவே அடிப்பட்டவங்க நீங்கள். இந்த வருஷம் இது இரட்டிப்பாகும். அடக்கி வாசிங்க. பொதுவாக பார்க்க போனால் இது நல்ல விஷயந்தான், பாராட்டப்பட வேண்டிய அம்சம்தான். ஆனால் உங்கள் குடும்பம், உங்கள் அலுவலகம் என சொந்த விஷயங்களில் காத்திருக்கும் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது முக்கியம்னு யோசிக்க வேண்டாமா? என்றைக்கோ கலந்துக்கிட்ட விஷயம் ஒன்றுக்கு இன்றைக்கி நீங்கள் முக்கியத்துவம் கிடச்சி பாராட்டும் பரிசும் பெறுவீங்க. அல்லது என்றைக்கோ செய்த முதலீடு இன்றைக்கி உங்களுக்கு கணிஞ்சு வரும். பக்தி மார்க்கத்தில் மனம் ஈடுபடும். முன் எப்போதோ செய்து கொண்ட பிரார்த்தனைகளை நிறைவேற்ற முயன்று முடித்து மகிழ்வீங்க. எடுத்த காரியங்களை துணிவோடு முடிப்பீங்க. கூட்டு தொழிலில் அமோகமாக லாபம் பார்ப்பீங்க. வருட கடைசியில் அதிக பொறுமையோடு காத்திருக்கிற விஷயங்களை அணுகி நன்மை பெறுவீங்க. ஆனால் ஒன்று சொல்லியே ஆகணுங்க, இந்த வருஷம் ஆஸ்பத்திரியின் வாசலில் நுழைவீங்க. பயந்துராதீங்க. ஏற்கனவே உள்ள உங்களுடைய கருணை உள்ளமும் உதவும் மனப்பான்மையும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உதவி செய்ய வைக்கும். அவர்களின் நெகிழ்ந்த ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும். தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வராமல் கவனமாக பார்த்துக்கோங்க. வெற்றிப்படியில் சில சின்னஞ்சிறு தடைகள்லாம் நேருங்க. கண்டிப்பாக வராமல் இருக்காது. அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம். அது உங்கள் திருமணமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் யாருடைய திருமணமாக இருந்தாலும் சரி, ஆழ்ந்து யோசிக்கிறதோ நன்கு விசாரித்த பிறகு தீர்மானிங்க. உங்களிடம் ஒரு விஷயத்தை பாராட்டியே தீரணுங்க. சமீப காலத்தில் உங்களிடம் வளர்ந்திருக்கும், நீங்கள் முனைந்து வளர்த்து கொண்டிருக்கும் பொறுமை, அது உங்களை மேலும் மேலும் இந்த வருஷம் உயர்த்த போகுது. பார்த்துக்கிட்டே இருங்க. காத்திருந்த விஷயம் கனிந்து சந்தோஷமும் வெற்றியும் தரும். புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க.
ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க. வழக்குரைஞர்கள் சிறப்பாக தொழிலில் செய்வாங்க. மருத்துவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். கட்டுமான தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு கடந்த வருஷத்தை விடவும் முன்னேற்றம் இந்த வருஷம் ஏற்படும். அவசியமில்லாத செலவுங்க செய்ய வேண்டியிருக்கலாம். நீங்கள் மாணவர் அல்லது மாணவியாக இருந்தால் கல்வியில் சிறப்பு பெற்று வெற்றி அடைவீங்க. நண்பர்களோ ஆசிரியர்களோ கனிவோட உதவுவாங்க. வீட்டில் உலக போர் அல்லது உள்நாட்டு போர் கடந்த சில மாதங்களாக நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைமை மாறி சரியாயிட்டு வருங்க. உல்லாச பயணத்துக்கு உங்களை யாராவது வான்னு சொல்லி டெம்ப்ட் பண்ணால் நோங்கிறத அழுத்தமாக ஆனால் அடக்கமாக சொல்லிடுங்க. உணவு சம்மந்தமான தொழிலில் கணிசமான லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஹோட்டல் தொழிலில் அதிக லாபம் பார்ப்பீங்க. பொழுதுபோக்கு அம்சங்களை தொழிலாக கொண்டவங்களுக்கு முன்பை விடவும் புகழ் அதிகரிக்கும். சிறு இக்கட்டில் மாட்டவிருக்கும் சமயத்தில் உங்கள் பயத்தை போக்கும்படியாக எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வந்து பொருளாதார சிக்கலை தீர்க்கும். சிலருக்கு இந்த வருஷ கடைசியில் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவி கேட்டு வருவாங்க. நண்பர்கள் கேட்கும்போது பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் யாருக்கு கொடுக்கலாம் எவ்வளவு தரலாங்கிறத கொஞ்சம் யோசித்து கண்டிப்பாக இருங்க. ரொம்ப சரியாக தப்பான நபரை தேர்ந்தெடுத்து உதவாதீங்க. மேலும் தொழிலில் எதிர்பார்க்கும் லாபம் மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்கும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குங்க. வியாபாரம் அபிவிருத்தி அடைய நீங்கள் எடுத்த கூடுதலான முயற்சியும் உழைப்பும் நல்ல பலனை கொடுக்கும். சிலர் சம்பாதிச்செல்லாம் செலவழிஞ்சிடுச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் ராசினருக்கு நேர் எதிராக செலவு செய்த தொகையை ஈடுகட்டும்படி செலவுக்கேற்ற பணம் வரவும் இருக்கும். அதனால் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. திருமணமான பெண்களுக்கு சகோதரர்களிடமிருந்து மனசுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிம்மதி வரும். வேலை தேடும் முயற்சிகளில் பொறுமை ரொம்ப அவசியங்க. இருக்கும் வீட்டை மாற்றும் முயற்சியில் ஒரு வழியை நல்ல பலனை பார்ப்பீங்க. குடும்பத்தினருடன் உங்களால் சண்டை வராமல் பார்த்துக்கோங்க. வீடு விற்க நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு வழியாக விற்றுருங்க. கடந்த பல மாதங்களான முயற்சிகளின் பலன் அது. நீங்கள் எதிர்பார்த்ததையும் விட 10% தொகை அதிகமாகவே கிடச்சி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவினரால் திடீர் நன்மைகள்லாம் ஏற்படும். இருந்தாலும் எந்த உறவினரும் பேசும்போது கவனமாக பேசுகிறது நல்லது தானே. புதிய முயற்சியெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கிறது உங்கள் செயல் மூலம்தான் தீர்மானமாகும். அதனால் குரலை உயர்த்தாமல் இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் கடந்த சில வருஷங்களை விட கடுமைகள்லாம் குறைஞ்சு நன்மைகள் பெருகும். மேலும் உங்கள் ராசிக்கு 3வது ராசியில் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதால எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். மனசில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீர்வு கிடைக்கும். உங்களின் தோற்றப்பொழிவு கூட போகுது. பணப்பற்றாக்குறையால் அவதிப்பட்ட உங்களுக்கு பெரிய கடனை அடைக்கும் அளவுக்கு பணம் வரப்போகுது. குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே மனம் விட்டு பேசுவீங்க. பழைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. பிள்ளைகளின் உயர்கல்விக்காக முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. மகளுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல வரன் அமைந்து திருமணம் சிறப்பாக முடியுங்க. மேலும் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் தொடர்வதால் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீங்க. உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்குங்க. தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள்லாம் வரக்கூடும். சிலர் சொந்த ஊரை விட்டு இடம் பெயர்வாங்க. புதிய இடத்துல வீடு வாங்கும் யோகமும் அமையுங்க. பத்திரப்பதிவில் கவனமாக இருங்க. இல்லத்தரசிகளுக்கு மனப்போராட்டங்கள்லாம் ஓயுங்க. குடும்பத்தினரின் ஆதரவு பெருகும். உறவினர்களின் விசேஷங்களுக்கு உதவி செய்வீங்க. கன்னி பெண்களுக்கு எதிர்பார்த்தபடியே நல்ல வாழ்க்கை துணை அமையும். கல்லூரி தேர்வில் வெற்றி பெறுவீங்க. மாணவ மாணவிகளுக்கு மறதி மந்தம் நீங்கும். உயர்கல்வியில் ஆர்வம் பிறக்கும். பெற்றோரின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆசிரியரின் அறிவுரைப்படி நடக்கிறது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லதுங்க. வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிஞ்சிக்கிட்டு கொள்முதல் செய்வீங்க. கடையை விரிவுபடுத்துவீங்க. புதிய யுக்திகளை கையாண்டு செயல்படுறதால வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். பழைய பாக்கிகள்லாம் இனி வசூலாகும். எல்லா விஷயத்திலுமே வெற்றி காண போகிறீங்க. கெமிக்கல், இரும்பு, கடல்சார் உணவு வகைகளால் ஆதாயம் அடைய போகிறீங்க. கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடம் அப்பப்போது மனக்கசப்புகள் வரதாங்க செய்யும். கவலை வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து செயல்படும் கலையை வளர்த்துக்கோங்க. புது ஏஜென்சி எடுப்பீங்க. நீங்கள் தொல்லை தந்த வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கடமை உணர்வை கண்டு மேலதிகாரி சில பொறுப்புகளெல்லாம் உங்களுக்கு ஒப்படைப்பாங்க. நீண்ட நாட்களாக காத்திருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. கணினித்துறையினருக்கு வேறு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். கண் மருத்துவ பரிசோதனை செய்துக்கோங்க, அதுதான் நல்லது.
கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள்லாம் தேடி வரும். வரவேண்டிய சம்பள பாக்கிய போராடி தான் நீங்கள் பெறுவீங்க. மூத்த கலைஞர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களை கொஞ்சம் உரசி பார்த்து உயர்வு தரும் வருஷமாக அமையுங்கிறதுல சந்தேகம் இல்லை. எல்லாம் நன்மைக்கேங்கன்னு நினச்சிக்கோங்க, அதுதான் நல்லது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபரவ வருடத்தின் முற்பகுதி உங்களுக்கு சாதகமாகவும் பிற்பகுதி நிதானமாகவும் செயல்பட வேண்டிய வருஷமாக இருக்குங்க. உழைப்பும் முயற்சியும் உங்களை வெற்றி நடை போட வைக்கும். குலதெய்வ வழிபாடும் அம்மன் வழிபாடும் உங்களை பாதுகாக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகனான சனி பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்து தொழிற்ஸ்தானத்தை பார்க்கறதால செய்து வரும் தொழிலில் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு. பிறரை நம்பி இந்த நேரத்தில் நிர்வாக பணிகளை ஒப்படைக்காதீங்க. கொள்முதல், விற்பனை, நிர்வாகம் என அனைத்திலும் உங்களுடைய நேரடி கண்காணிப்பு ரொம்ப அவசியம். மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த தொழில்கள், ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் தயாரிப்பு, விற்பனை, நிதி நிறுவனம், கான்ட்ராக்ட், எக்ஸ்போர்ட், ஜுவல்லரி தொழில்கள்லாம் முன்னேற்றம் அடையுங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகனான சனி பகவான் இந்த வருஷம் முழுவதும் உங்கள் ராசியையும் தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்தையும் பார்க்கறதால வேலைப்பளு அதிகரிக்குங்க. வேலையின் மீது பயம் ஏற்படும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும். அதனால் வேலையில் அக்கறையோடு செயல்படுறது நன்மை. அரசு பணியில் இருக்கிறவங்க மேலதிகாரியை அனுசரித்து போகிறது சங்கடமில்லாத நிலையை உருவாக்கும். மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் முற்பகுதியில் உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். கனவுகள்லாம் நனவாகும். உடல்நிலை சீராகும். குடும்பத்தினர் ஆதரவும் கணவரின் அன்பும் உங்களுக்குள்ள மகிழ்ச்சியை அதிகரிக்கும். வருடத்தின் பிற்பகுதியில் அனைத்திலும் நிதானமாக இருங்க. வேலை மற்றும் சுயதொழிலில் எச்சரிக்கை ரொம்ப அவசியம். குடும்பத்தினர் ஆலோசனைப்படி செயல்படுறதும் உடல்நிலையை கவனமாக இருக்கிறதும் நல்லது. மேலும் கல்வியை பொறுத்த வரைக்கும் தேர்வு முடிவுகள்லாம் வெளியாகிற நேரத்தில் ராசிக்கும் 11ஆம் இடத்திற்கும் குரு பார்வை கிடைக்கிறதால தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும். உயர்கல்வி என்ற லட்சியத்தை எட்டுவீங்க. மருத்துவம், இன்ஜினியரிங், சட்டப்படிப்பு என்ற உங்கள் விருப்பங்கள்லாம் பூர்த்தியாகும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி காலம், ராசிக்கு சனி பகவானின் பார்வைங்கிறதால உடல்நலனில் எப்போவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். ருண ரோகஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கறதால வரும் நோய்கள்லாம் மருத்துவத்தால் குணமாகும். ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை, சகாயஸ்தானத்தில் ராகு, 120 நாட்கள் சூரியன் என்று உங்களுக்கு சாதகமாக புரிவதால் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். புதிய இடம், வீடு, வாகனம் என்ற முயற்சியெல்லாம் வெற்றியாகும். பிள்ளைகளின் மேல் படிப்பு, திருமணம் என்ற எண்ணமெல்லாம் நிறைவேறும். தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். பரிகாரமாக நீங்கள் நாட்டரசன் கோட்டை கண்ணுடைய நாயகியை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். மேலும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முழு திறமையையும் இந்த வருஷத்தில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குங்க. உழைப்பும் முயற்சியுமே உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். வருடத்தின் முற்பகுதியில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். பொருளாதார நிலை உயரும். தேவைகள்லாம் பூர்த்தியாகும். வழக்கறிஞர், நீதிபதி, ஆசிரியர், அமைச்சர்கள், ஆன்மீக பணியாளர்கள், வைத்தியர்கள், புரோகிதர்கள், கலைஞர்கள், பொறியாளர்களையும் மதிப்பும் உயரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன் சனி பகவான் தொழில்ஸ்தானத்தை பார்க்கறதால தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். முதலீட்டுக்கும் முயற்சிக்கும் ஏற்ற ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். பணியாளர் ஒத்துழைப்பால் திட்டமிட்டபடி தொழில் முன்னேற்றம் அடையும். சினிமா, தொலைக்காட்சி, வலைதளம், AI, உணவகம், விடுதி, திருமண மண்டபம், டிராவல் ஏஜென்சி, ஆடை வணிகம், கால்நடை வளர்ப்பு, அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை, நிதி நிறுவனம், ஜுவல்லரி, வாகனம் தயாரிப்பு மற்றும் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் வளர்ச்சியடையும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்குரிய மரியாதை உண்டாகும். அக்கறையோட வேலை பார்க்குறவங்களுக்கு ஊதிய உயர்வும் சலுகைகளும் கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்க சட்டத்துக்கும் தங்களுடைய வரம்புக்கும் உட்பட்டு செயல்படுறது தான் நன்மை. நேர்மையாக வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். வேலையில் தவறு செய்கிறவங்க இந்த வருஷம் சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சப்தம குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் இதுவரை இருந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களை விடுவிக்கும். உடல்நிலை சீராகும். எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றியாகும். கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். பொன் பொருள் சேரும். வேலை பார்க்கும் இடத்துல கூடுதல் பொறுப்பை சுமக்க வேண்டியதாக இருக்கும். சுயதொழில் செய்கிறவங்க முதலீடு செய்வதற்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது. சுகஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறதால இந்த வருஷம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருடத்தின் பிறப்பே சாதகமாக இருக்கிறதால ராசிக்கு குரு பார்வையோடு பிறக்கிறதால பொது தேர்வு, போட்டித் தேர்வு முடிவுகள்லாம் மகிழ்ச்சி தரும் விதமாக அமையும். மதிப்பெண்கள் அதிகம் கிடைக்கும். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள்லாம் தோன்றும். பரம்பரை நோய், தொற்று நோய், சிறுநீரக கோளாறு, இரகசிய நோய், சுவாச கோளாறு என்று ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் அது மருத்துவத்துக்கு கட்டுப்படுற விதமாக தான் இருக்கும்.
மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனின் சஞ்சாரமும் பார்வைகளும் சாதகமாக இருக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். கடன் பட்டாவது சொந்த வீடு வாகனம்னு வாங்குவீங்க. பிள்ளைகள் நலனில் முன்னேற்றத்தில் அக்கறை எடுத்துக்குவீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயருங்க. பரிகாரமாக நீங்கள் சங்கர ராமேஸ்வரரை வழிபட சங்கடங்கள்லாம் விலகுங்க. மேலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பராபவ வருஷம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கும் வருடமாக இருக்க போகுது. இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த வேலைகள்லாம் நடந்தேறும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். வேலைக்காக முயற்சித்து வரவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், அரசியலில் செல்வாக்கு என்ற நீண்ட நாள் கனவுகள்லாம் நனவாகும். தொழிலை பொறுத்த வரைக்கும் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் அடையும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வருமானம் உயரும். நிதி நிறுவனம், உதிரி பாகங்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை, இயந்திரம், தொழிற்கூடம், வாகன விற்பனை, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு, AI, ஏற்றுமதி இறக்குமதி, ஆன்லைன் வர்த்தகம், ஜுவல்லரி தொழில்கள்லாம் லாபம் அடையும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஏற்பட்ட சங்கடங்களும் வேலை மீதம் இருந்த பயமும் போகும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் சிலருக்கு PR கிடைக்கும். உங்கள் திறமைக்குரிய மரியாதையும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பராபவ வருடம் பெண்களுக்கு முன்னேற்றமான வருடமாக இருக்க போகுது. உடல் ரீதியாக பாதிப்பு, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் சங்கடம் என்றிருந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும். திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஏக்கம் தீரும். பொன் பொருள் சேரும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உண்டாகும். மேலும் உடல்நிலை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் ஏதேனும் ஒரு தொல்லை ஏற்பட்டு அவதிப்பட்டு வந்தவங்களுக்கு சரியான சிகிச்சைகள் கிடைத்து ஆரோக்கியம் சீராகும். வாகன பயணத்திலும் இயந்திர பணியிலும் சுய ஒழுக்கத்திலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் முடிவுக்கு வரும். கருத்து வேறுபாட்டால் ஒருவர் சொல்கிறத ஒருவர் கேட்காம வாழ்ந்து வந்த தம்பதிகளுக்குள்ள இணக்கமான நிலை உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளின் படிப்பு, திருமணம், எதிர்காலத்திற்கான தேவையான வசதிகள் என திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. பரிகாரமாக நீங்கள் ராமநாத சுவாமியை வழிபட சங்கடங்கள்லாம் விலகுங்க. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடியும் கற்பக விநாயகருக்கு சிதற தேங்காய் உடைச்சிட்டு அந்த விஷயத்தை தொடங்குங்க. நல்லபடியாக முடியும். நன்மைகள் நடக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.